பகல்லே ஆரம்பிச்சிட்டியா? ஏன் பகல்ல அடிச்சா ஏறாதா? ஞாயிற்றுக்கிழமை என்ஜாய் பண்ண விடுறா போடா. டேய், வாரத்துல 6 நாள் வேலை செஞ்சுட்டு ஒரு நாள் வீட்டுல இருக்கிறவனுக்கு தான் இந்த சண்டே ரெஸ்ட் எடுக்கிறது எல்லாம். நீ தான் 7 நாள் வீட்டுல இருக்கியே, உனக்கு என்ன இருக்கு? நான் வேலைக்கு போகலன்னு சொல்லி காட்டுறியா? வேலைக்கு போகாம சும்மா இருக்காது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீ ஒரு நாள் சும்மா வந்து பாரு, அப்ப தெரியும். டேய், உன்கிட்ட பேசணும்னா நானும் தண்ணி அடிக்க வேண்டியதா இருக்கும்டா. டேய் டேய் டேய், போய் கிணத்துக்கிட்ட வாந்திடுறா, தண்ணி ஊத்தி கழுவிக்கலாம். டேய் டேய் டேய், பாத்துரா. ஏண்டா கர்மம் பிடிச்சோன்னு, ஏண்டா லிமிட்டா குடிக்க மாட்டேடா நீ? ஏண்டா இப்படி பண்ற? நாங்களாம் இங்க கொடுத்தன பண்ண வேண்டாமா? ஏன் குடிச்சிட்டு வந்து வாந்தி எடுத்து இப்படி அசிங்கம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாத்தம் தாங்க முடியல. என்ன ஹவுஸ் ஓனர் வீட்ல இல்லைன்னே உங்க ஆட்டத்தை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இதுக்குதான் அந்த ஹவுஸ் ஓனர் கிழவி கிட்ட பேச்சுலர் பசங்க எல்லாம் இங்க கொடுத்துன்னு வைக்காதீங்கன்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். அந்த கிழவி பணம் கிடைக்குதுன்னு ஆசைப்பட்டு இப்ப எங்களை அவசப்பட வச்சிட்டு இருக்கு. ஏங்க, தயவு செஞ்சு இது ஹவுஸ் ஓனர்ட்ட சொல்லிடாதீங்க. இவன் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. நான் இப்ப கிளீன் பண்ணிடுறேன். நாத்தம் பொறுக்கல, சீக்கிரமா சுத்தம் பண்ணி தொலைங்க. டேய், பாத்தியாடா உன்னால எவ்வளவு அசிங்கம் அவமானம்னு? ஏன்டா இப்படி பண்ற? இரு வரேன். அசிங்கம், அவமானம், திட்டு இதெல்லாம் பேச்சுலருக்கு சகஜடா. போடா. இந்தா சீக்கிரம் வாய கொப்பி. நல்லா சுத்தமா கழுவுடா. வாடி வெளியே. என்ன இது ஆச்சரியமா இருக்கு? வழக்கமா இவரு தான் பொண்டாட்டி மாதிரி பணிவா இருப்பாரு, அந்த பொண்ணு புருஷன் மாதிரி அதிகாரம் பண்ணும். இன்னைக்கு இவரு புருஷன் மாதிரி அதிகாரம் பண்றாரு. ஏய், இன்னும் என்னடி பண்ற உள்ள? இது வந்துட்டேங்க. எடு எல்லாத்தையும். ஏய், இந்த கறி கவர் யார் உங்க அப்பனா எடுப்பான்? நானே எடுக்கிறேங்க. பார், சிக்கன் மட்டன் ரெண்டும் வாங்கியிருக்கேன். இந்த சிக்கனை கிரேவி மாதிரி பண்ண, மட்டனை குழம்பு வச்சு. சரியா? பா. ஏய், அந்த லுங்கி எடு. இந்தாங்க. ஏய், நம்ம ஐட்டத்தெல்லாம் எடுத்து வெளியே வை. ஏய், தண்ணி யார் உங்க அப்பனா எடுப்பா? இதோ எடுத்துட்டு வரேங்க. ஏய், ஊத்ரி. போதும் போதும் போதும், தண்ணி ஊத்து. காலம்து. என்னங்க, பிரியாவோட குழந்தை தான் இறந்து போச்சு.
அர்ச்சனாக்காவுடைய குழந்தைய போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு வரலாமா? பார்க்கலாம் பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, மேஷ் பாக்ஸ் ப்ளீஸ். டேய் இங்க என்னடா பண்ற? வாடா. சாரி சார். என்னங்க இது அநியாயமா இருக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் வாந்தி எடுத்தது எப்படி குடுத்தனம் பண்றதுன்னு சத்தம் போட்டீங்க. இப்ப சத்தம் போடாம வீட்டுக்குள்ள குடியும் குடுத்தனமா இருக்கீங்க. அதானே ஃபேமிலி மேல்னா வீட்டுக்குள்ளேயே கொண்டாடி கையில் ஊற்றி கொடுத்துட்டு கால் அமுத்தி விட்டு இருக்கலாம். பேச்சுலர் தாங்க குடிக்க கூடாதா? அது அது வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இப்படிதான். என்ன அப்படிதான்? அதானே என்னங்க ஒண்ணுமே புரியல. வாரத்துல 6 நாளும் உங்க கண்ட்ரோல்ல உங்க வீட்டுக்கார வச்சிருக்கீங்க. ஆனா சண்டே மட்டும் உங்க வீட்டுக்கார கண்ட்ரோல்ல நீங்க இருக்கீங்க. அதாங்க வாரத்துல 6 நாளும் நான் சொல்றதை அவர் கேட்பாரு. அதான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அவர் இஷ்டத்துக்கு விட்டுருவேன். இது எங்களுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங். டீப்பெட்டி கேட்டீங்களே, ஒரு நிமிஷம். வெரி குட் ஃபேமிலி, வெரி குட் ஹஸ்பண்ட், வெரி குட் ஒய்ஃப், வெரி குட் லைஃப் ஸ்டைல். இந்தாங்க டீப்பெட்டி கேட்டீங்க. தீப்பெட்டி எதுவும் வேணாம். அடிச்ச போதெல்லாம் இறங்கிடுச்சு, மறுபடியும் போய் அடிக்கணும். ஏங்க இங்க பாருங்க, வீட்ல பார்த்த விஷயத்த அந்த ஹவுஸ் ஓனர் கிழவி கிட்ட சொல்லிடாதீங்க. எங்க விஷயத்தை நீங்க சொல்லிடாதீங்க. சரி. அம்மாவை பாரு, சிரி 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 சிரிடா தங்கம். என்ன வேணும் என் செல்லத்துக்கு? என் செல்லத்துக்கு என்ன வேணும்? சிரி சிரி சிரி. என்னடா தங்கம்? சரி இங்க பாரு, அம்மாவை பாரு. என் வைரமணி. வாங்கப்பா, வாமா. இங்க பாரு, தாத்தா பாரு, பாட்டி பாரு. ஏன் என்ன பார்க்க இவ்வளவு லேட்டா வந்தீங்கன்னு கேளுடா தங்கம். கேளு கேளு பாட்டிக்கிட்ட. குட்டி பையா, பால் நல்லா குடிக்கிற நம்ம. எங்கம்மா குடிக்கவே மாட்டேங்கிறான். ஏம்மா குடிக்க மாட்டேங்கிறான்? என்னம்மா பண்றது? எல்லாம் போக போக சரியா போயிடுமா. அப்பா இப்பவே அவங்க அப்பா மாதிரி சைகை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என் தங்கம், என் சிங்க குட்டி. கோவம் வருதுப்பா இவனுக்கு. சிரிக்கும் போது கூட அவங்க அப்பா மாதிரியே சிரிக்கிறான். என்னடா தங்கம்? அம்மா, பிரியா எப்படிமா இருக்கா? அழுதுகிட்டு தாம்மா இருக்கிறா. அந்த குழந்தை வயித்துல இருக்கும் போதே டாக்டர் ஆபத்துன்னு தான் சொன்னாங்க. நான் அவளை நல்லாதாம்மா பாத்துக்கிட்டேன். தினம் தினம் கடவுளை வேண்டிட்டு இருந்தேன். அவ விஷயத்துலதான் கடவுள் கருணையே காட்டாம போயிட்டாரு. சார், இதில் ஒரு சைன் பண்ணுங்களேன். எதுக்குமா கழித்து? டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபார்மாலிட்டிக்கு ஒரு சைன் பண்ணணும். போகிறதுக்கு முன்னாடி டாக்டர் வந்து பார்த்துட்டு போக சொன்னாங்க. ஓகே சார். அத்தை வாங்க போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம். மாப்பிள்ள நான் வரேனே உங்க கூட. இல்லை மாமா, நீங்கள் வாங்க. கூட்டிட்டு போங்க மாப்பிள்ள. இல்லை அத்தை, டாக்டர் கிட்ட பேச போகிறோம், நீங்களே வாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இவர் பேசுவார், கூட்டிட்டு போங்க. ஏங்க ஏங்க தயங்குறீங்க? அதான் அம்மாவே அப்பாவை கூட்டு போக சொல்றாங்கல்ல, போயிட்டு வாங்க. வாங்க மாப்பிள்ள. அர்ச்சனா, குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு நீ போய் புடவை கட்டிட்டு வா. மாப்பிள்ள, நீங்க ஏன் டாக்டரை பார்க்கறதுக்கு என் கூட வரத்துக்கு தயங்குறீங்கன்னு எனக்கு தெரியும் மாப்பிள்ள. மாமா, குழந்தை இடம் மாறின விஷயத்த சிவகாமி என்கிட்ட சொல்லிட்டா மாப்பிள்ள. எங்க டாக்டர் ரூமுக்கு நானும் கூட வந்தா இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருமோன்னு நினைச்சீங்கல்ல? என்னை மன்னிச்சிருங்க மாமா. ஆரம்பத்துலேருந்தே எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. அத்தையோட வற்புறுத்தலுக்காக தான் நான் இதுக்கு சம்மதிச்சேன். மாப்பிள்ள, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஆரம்பத்திலேருந்தே அர்ச்சனா கல்யாண விஷயத்துல பொய் சொல்ல மாட்டேங்கிறதுல ரொம்ப உறுதியா இருந்தவர். அப்ப
அப்படிப்பட்ட நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு சம்மதிச்சிருக்கீங்கன்னா ஒன்று சிவகாமியோட பிடிவாதத்தினாலேயும், ரெண்டாவது அர்ச்சனாவோட எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி சொல்லியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் மாப்ள. ஆமா மாமா, அத்தையோட வற்புறுத்தலுக்காகவும் அர்ச்சனாவோட எதிர்காலத்துக்காகவும் தான் நான் அதுக்கு சம்மதிச்சேனே தவிர, ஒவ்வொரு தடவையும் அர்ச்சனா குழந்தைய குழஞ்சும் போது எனக்கு பிரியாவுக்கு செஞ்ச துரோகம் தான் மாமா ஞாபகத்துக்கு வருது. வருத்தப்படாதீங்க மாப்ள. இந்த விஷயத்த மேலோட்டமா பார்த்தா தப்பா தான் தெரியும். ஆனா உள்ள போய் பார்த்தாதான் அர்ச்சனா, பிரியா 2 பேரோட வாழ்க்கைக்கு இதுதான் சரின்னு தோணும். நானும் இந்த விஷயத்த நல்லா யோசிச்சுட்டு தான் அமைதியாயிட்டேன். இத பாருங்க, குழந்தை மாறி போச்சுங்கிற விஷயத்த இதோட மறந்துருங்க. இனிமே அது உங்க குழந்தை. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. போலாம் மாமா. டாக்டர் வாங்க செல்வம். வாங்க மாமா. உங்க மாமியார் வரலையா செல்வம்? இல்லை டாக்டர், அவங்க வீட்டு கிளம்புறதுக்காக அர்ச்சனாவை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர், எங்க மாமாக்கும் எல்லா விவரமும் தெரியும். அப்படியா? ஓகே. எங்க ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி பேபியை ரீப்ளேஸ் பண்ணிருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இன்னும் எனக்கு ஒரே டென்ஷனா தான் இருக்கு. ஏன்னா இது இந்த ஹாஸ்பிட்டல் இமேஜ் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, ஒரு குழந்தை 2 தாய் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். டாக்டர், நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். என்னுடைய 2 பொண்ணுக்கும் எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம். இது ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல சார். லைஃப் லாங் இத நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். ஃபியூச்சர்ல இந்த விஷயம் அந்த குழந்தைக்கு தெரிய வரும்போது நிச்சயமா இது அந்த குழந்தையோட மனநிலையை பாதிக்க கூட வாய்ப்பு இருக்கு சார். சரி டாக்டர், நாங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறோம். ஓகே செல்வம், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், பார்த்து நடந்துக்கோங்க. இந்தாங்க செல்வம், இது குழந்தையோட பிரிஸ்கிரிப்ஷன், கையில வச்சுக்கோங்க. இதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அந்தந்த டேட்ல தடுப்பூசியை தவறாம போட்டுடுங்க. இது அர்ச்சனாக்கு உண்டான மெடிசின்ஸ். ஆபரேஷன் பண்ண உடம்பு இல்லையா, ஜாகிரதையா பாத்துக்கணும். அடிக்கடி செக்கப்க்கு கூட்டிட்டு வாங்க. மத்தபடி வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தாங்க, நல்லபடியா பாத்துக்கோங்க. போயிட்டு வாங்க. என்ன நம்ம வீட்டுக்கு போலாமா? என்னடா அர்ச்சனா, என்னம்மா தூங்குறானா? அப்பா எங்கம்மா? அப்பாவும் மாப்பிள்ளையும் டாக்டர் பார்க்க. மாப்பிள்ள, டாக்டர் என்ன சொன்னாங்க? மருந்து மாத்திரைலாம் எழுதி கொடுத்துருக்காங்க, நேரத்துக்கு சரியாக சாப்பிட சொன்னாங்க, அவ்வளோதான். அப்போ நம்ம கிளம்பலாமா? மாப்பிள்ள, கால் டாக்ஸி வர சொல்லியிருக்கேன். கால் டாக்ஸி எதுக்குண்ணே? ஏங்க சிவானனை வர சொல்லி இருந்தா நம்ம ஆட்டோலயே போயிருந்திருக்கலாம்ல. நம்ம இத்தனை பேர் இருக்கோம்ல, ஆட்டோல போக முடியாதுமா, அதனால தான் கால் டாக்ஸி வர சொல்லியிருக்கேன். இல்லனா நீங்க வேணா கால் டாக்ஸில போங்க, நாங்க 3 பேரும் ஆட்டோல போய்க்கிறோம். என்னம்மா, நம்மலாம் நம்ம வீட்டுக்கு தானே போறோம். நம்ம வீட்டுக்கா? என்னம்மா யோசிக்கிற? பிரசவானதும் முதல்ல தாய் வீட்டுக்கு தான் போகணும், அதாம்மா முறை. இல்லம்மா, அது சரிப்பட்டு வராது. நாங்க எங்க வீட்டுக்கே போறோம். என்ன அத்தை இது? இதுக்கெல்லாம் போய் ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? நீங்க 2 பேரும் மனசார எங்களை இன்னும் மன்னிக்கல. வெறும் வாயளவுல தான் பேசிட்டு இருக்கீங்க, மனசார உறவாடல. அப்படிதானே மாப்பிள்ள? அத்தை ஏன் அத்தை இப்படிலாம் பேசுறீங்க? அப்படி இல்லைன்னா இந்நேரம் நீங்க 2 பேரும் குழந்தை எடுத்துக்கிட்டு எங்க வீட்டுக்குள்ள வரணும். நீங்களும் அர்ச்சனாவும் எங்க வீட்டுக்கு வந்து எத்தனை மாசம் ஆயிடுச்சு. முறையா சொல்ல போனா
அர்ச்சனாவை எங்க வீட்டுல வச்சு வளகாப்பு பண்ணி பிரசவத்தையும் பார்த்திருக்கணும். அதுக்குதான் எங்களுக்கு கொடுப்பன இல்லாம போயிடுச்சு. என்ன பாவம் பண்ணணும் தெரியல.